ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒருவரது உயிரை காப்பாற்றுவதற்காக லட்சக்கணக்கில் கடன் வாங்கி ஏர் ஆம்புலன்ஸில் சென்றபோது 7 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜார்க்கண்டைச் சேர்ந்த சஞ்சய்குமார் என்ற 41 வயது நபர் எலக்ட்ரிக் ஷார்ட் சர்க்கியூட்டால் ஏற்பட்ட தீ விபத்தில் படுகாயமடைந்து 65% தீக்காயங்களுடன் ராஞ்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு அவரது உடல்நிலை மோசமடைந்தது. எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரது குடும்பத்தினர் மேல் சிகிச்சைக்காக டெல்லியில் உள்ள கங்காராம் மருத்துவமனைக்கு செல்ல முடிவெடுத்தனர். சாலை பயணத்தில் நோயாளி உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை என்று மருத்துவர்கள் கூறியதால் ஏர் ஆம்புலன்ஸில் செல்லுமாறு பரிந்துரைக்கப்பட்டது. ஆனால் ஏர் ஆம்புலன்ஸ்கே லட்சக்கணக்கில் செலவாகும் என்ற நிலையில் போதிய பணமில்லாமல் சஞ்சயின் மனைவி அர்ச்சனா மற்றும் குடும்பத்தினர் பரிதவித்தனர். இருப்பினும் கணவரின் உயிரை காப்பாற்றிவிட வேண்டும் என்ற வைராகியத்துடன் சொத்துக்களையும் விற்பனை செய்ய முயற்சித்தார். இதனிடையே அவசர சிகிச்சைக்காக நண்பர்கள் உறவினர்களிடம் 8 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கி ஏர் ஆம்புலன்ஸை குடும்பத்தினர் புக் செய்தனர். ராஞ்சியிலிருந்து புறப்பட்ட ஏர் ஆம்புலன்ஸ் ஜார்க்கண்டின் சட்ரா மாவட்டத்திற்குட்பட்ட கசாரியா பஞ்சாயத்துக்கு அருகே வானில் பறந்த போது திடீரென கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஏர் ஆம்புலன்ஸில் பயணம் செய்த நோயாளி சஞ்சய்குமார், அவரது மனைவி அர்ச்சனா, உறவினர் தொரு, 2 பைலட்டுகள், 2 மருத்துவர்கள் என 7 பேரும் உயிரிழந்து விட்டனர். விபத்துக்குள்ளான விமானம் ரெட் பேர்ட் ஏர்வேஸ் நிறுவனத்தின் பீச் கிராஃப்ட் வகையைச் சேர்ந்தது. விபத்து நடந்த இடத்தில் அந்த பகுதியில் பலத்த காற்றுடன் இடி மின்னலுடன் கனமழை பெய்து கொண்டிருந்ததாக உள்ளூர்வாசிகள் தெரிவித்தனர். விபத்துக்கு மோசமான வானிலை காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கான போராட்டத்தில் லட்சக்கணக்கில் கடன் வாங்கி ஏர் ஆம்புலன்ஸில் சென்றபோது 7 உயிர்கள் பலியானது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே